மேனுவல் ஒயரிங் வரைபடத்தை பயன்படுத்தி சர்க்யூட்டை சரிபார்க்கும் இந்த வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ஃபிளாஷர் சர்க்யூட்டில் உள்ள பழுதை கண்டறிவது, சார்ஜிங் சர்க்யூட்டில் சரி செய்தலை செயல்படுத்துவது, சார்ஜிங் சர்க்யூட்டில் உள்ள சரி செய்தலை சரிபார்ப்பது. தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள்: இயங்கும் நிலையில் ஒரு வாகனம், பயிற்சியாளர் கருவி கிட் ஒரு தொகுப்பு, ஒரு மல்டிமீட்டர், பருத்தி கழிவு அதாவது காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, ஹைட்ரோமீட்டர், ஒரு உயர் விகித செல் சோதனை கருவி அதாவது ஹை ரேட் செல் டெஸ்டர். இந்த தலைப்பு வாகனங்களில் உள்ள முக்கியமான மின்கூறுகளை முழுமையாக ஆய்வு செய்தல் மற்றும் பழுது பார்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. சரி செய்தல் செயல்முறையை தொடங்குவோம். பேட்டரியின் செல் மின்னழுத்தம் சரியான மின்னழுத்தத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்ய உயர் விகித டிஸ்சார்ஜ் டெஸ்டரை பயன்படுத்தி செயல்முறையை தொடங்கவும். அடுத்த கட்டமாக ஹைட்ரோமீட்டரை பயன்படுத்தி ஹைட்ரோமீட்டரின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை சரிபார்ப்பதன் மூலம் அதன் நிலையை சரிபார்க்க முடியும். பேட்டரி சோதனையை முடித்த பிறகு வாகனத்தின் ஃபியூஸ்கள் நல்ல நிலையில் உள்ளதா என பரிசோதிப்பதுதான் அடுத்த பணி. கூடுதலாக பல்புகளை சரிபார்த்து ஃபியூஸ்ட் அல்லது எரிந்திருப்பதை கண்டால் அவற்றை மாற்றவும். அடுத்த கட்டமாக ஃபிளாஷர் சர்க்யூட்டை முழுமையாக ஆராய்வோம். வாகனத்தின் வயரிங் வரைபடத்தை பார்க்கவும் மற்றும் ஃபிளாஷர் சர்க்யூட் தொடர்பான அனைத்து இணைப்புகளையும் ஆய்வு செய்யவும். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி ஃபிளாஷர் யூனிட் டெர்மினல் பி கிரவுண்டுடன் ஒப்பிடும்போது சரியான பேட்டரி மின்னழுத்தத்தை கொண்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். அடுத்து ஃபிளாஷர் யூனிட் டெர்மினல் பி மற்றும் எல் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து பின்னர் திசை காட்டி அதாவது இண்டிகேட்டர் சுவிட்சை இயக்கவும். இந்த சோதனையின் போது ஃபிளாஷர் விளக்கு எரிந்தால் அது குறைபாடுள்ள ஃபிளாஷர் யூனிட்டை குறிக்கிறது. எனவே அதற்கு மாற்றீடு தேவைப்படுகிறது. ஃபிளாஷர் அலகுகளை சரி செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் இதன்படி அதை மாற்றுவது அவசியமா என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாம் விவாதிக்கப் போகும் அடுத்த தலைப்பு ஃபிளாஷர் சுவிட்சை சரிபார்ப்பது. வயர்களை ஃபிளாஷர் சர்க்யூட்டுடன் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பதே முதல் படியாகும். ஏதேனும் இணைப்புகள் தளர்வாக இருந்தால் நம்பகமான மின் இணைப்பை பராமரிக்க அவற்றை பாதுகாக்கவும். சுவிட்ச் சேதமடைந்து அல்லது உடைந்திருப்பதை கண்டால் அதை புதியதாக மாற்றவும். கூடுதலாக பல்புகள், இணைக்கப்பட்ட இலைகள் அல்லது தொப்பி அல்லது தொடர்பு புள்ளியில் ஏதேனும் சேதம் உள்ளதா என சரிபார்க்கவும். ஏனெனில் சேதமடைந்த பல்புகள் மின்சார சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் சரியாக சரி செய்யப்பட வேண்டும். பேட்டரியிலிருந்து ஃபியூஸுடன் வயரை இணைக்கவும். அடுத்த கட்டமாக ஃபிளாஷர் யூனிட் பியின் டெர்மினல்களுக்கு ஃபியூஸிலிருந்து வயரை இணைக்கவும். ஃபிளாஷர் யூனிட் எல் டெர்மினல்களில் இருந்து வயரை இருவழி சுவிட்சுடன் இணைக்கவும். இணைப்பை தொடரவும் மற்றும் டேஷ்போர்டில் உள்ள பைலட் விளக்கு பியின் முனையிலிருந்து வரும் வயரை கண்டறியவும். சுவிட்சில் இருந்து இடது முன் விளக்கு மற்றும் வலது பின்புற விளக்கு வரை வயரை கண்டறியவும். அடுத்த தலைப்பு சார்ஜிங் சர்க்யூட்டை சரி செய்வது. இக்னிஷனை இயக்கி பேட்டரி சார்ஜிங் இண்டிகேட்டர் விளக்குகள் இயங்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இன்ஜினை ஸ்டார்ட் செய்து இன்ஜின் வேகத்தை 2000 RPM ஆக அதிகரிக்கவும். சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் அணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் தொடர்ந்து எரிந்தால் கீழே உள்ள சரிசெய்தல் படிகளை பின்பற்றவும். சார்ஜிங் சர்க்யூட் ஃபியூஸை சரிபார்க்கவும். ஃபியூஸ் நன்றாக இருந்தால் சார்ஜிங் இண்டிகேட்டர் பல்பின் நிலையை சரிபார்க்கவும். பல்பின் ஃபியூஸ் பழுதடைந்திருந்தால் அல்லது சேதமடைந்திருந்தால் விளக்கை மாற்றவும். என்ஜின் இயங்கும் போது
சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் அணையவில்லை என்றால் இந்த வழிமுறைகளை பின்பற்றவும். டிரைவ் பெல்ட்டின் சரியான டென்ஷனை சரிபார்க்கவும். அது சரியாக இல்லை என்றால் அதன் டென்ஷனை சரி செய்யவும். பேட்டரி, ஃபியூஸ் மற்றும் அதன் இணைப்பை சரியாக சரி செய்யவும். பேட்டரி டெர்மினல்களுடன் மல்டிமீட்டரை இணைக்கவும். பின்னர் 6 வோல்ட் முதல் 20 வோல்ட் வரையிலான மின்னழுத்தத்தை அளவிட அமைக்கவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்வதன் மூலம் பேட்டரி மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். மின்னழுத்தம் 14.2 வோல்ட் முதல் 14.8 வோல்ட் வரை இருந்தால் பேட்டரி நல்ல நிலையில் உள்ளது. என்ஜினை இயக்கி சத்தம் கேட்கிறதா என்று பார்க்கவும். டிரைவிங் பெல்ட் தவறாக சரி செய்திருப்பதனால் கூட சத்தம் இருக்கலாம். அதை தீர்க்க பெல்ட்டை சரி செய்யவும். ஆல்டர்னேட்டரின் வெளியீட்டு மின்னழுத்தம் குறைவாக இருந்தால் மின்மாற்றி இணைப்பை சரிபார்த்து அது தளர்வாக இருந்தால் அதை மாற்றவும். ரெகுலேட்டர் அழுக்காக இருந்தால் அதை சுத்தம் செய்து பழுதடைந்தால் ரெகுலேட்டரை மாற்றவும். ரெக்டிஃபையர் எரிந்திருந்தால் அதை மாற்றவும். அடுத்ததாக வோல்டேஜ் ரெகுலேட்டர் அதிக சார்ஜ் ஆகிறதா அல்லது ஓவர் சார்ஜ் ஆகிறதா என்பதை பற்றி விவாதிப்போம். மோசமான தரை இணைப்பு மற்றும் ஒட்டும் ரெகுலேட்டர் தொடர்புகளை சரி செய்வதற்கு ரெகுலேட்டரை மாற்றவும். சர்வீஸ் மேனுவல் வயரிங் வரைபடத்தை பயன்படுத்தி சர்க்கியூட்களை சரிபார்ப்பது குறித்த இந்த தலைப்பை சுருக்கமாக பார்க்கலாம். வாகனங்களில் உள்ள முக்கியமான மின் கூறுகளை எவ்வாறு சரி செய்வது என்பதை நாம் விவாதித்தோம். பின்னர் ஃபிளாஷர் சர்க்கியூட் பற்றி விவாதித்தோம். வாகனத்தின் இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற ஆல்டர்னேட்டர் பயன்படுகிறது.